இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னைத்தானே இந்த பூமியிலையும் இந்த உலகத்தில் இருந்தும் பிரித்தெடுத்து தனியாக என்ன பண்ண ஒதுக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறார் பாருங்கள், முதல்ல வசனங்களை சரியாக புரிஞ்சுக்கங்க, வார்த்தைகளை சரியாக புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற அனைவரோடும் கலக்கப்பட வேண்டும். உங்களுடைய சுவை தரும் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும். அந்த விதத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள் சுவை தரக்கூடியவர்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் இந்த மனிதர்களோடு கலக்கம் படும்போது உங்களை போல் அவங்க மாறக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லப்படுகிற ஒரு ஒப்பனையாக சொல்லப்படுகிற விஷயந்தான் இந்த உப்பு. அது மட்டும் இல்லை, அடுத்தது அப்படியே சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்றாரு. ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் எப்படி வெளிச்சமாக இந்த பூமிக்கு இருக்கிறாரோ, அவரை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். உங்கள் வெளிச்சத்தில் இருளில் இருக்கிற அவர்கள் நடக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு மண்டையில் ஏறுறதே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன் வேற யாரோ நான் வேற யாரோ, அவனுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், 4 ரூம் இந்த 4 அறைக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு வெளியே வர மாட்டேன், யாரு கூட கலக்க மாட்டேன், அவன்லாம் அந்நியன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முட்டாள்தனமான விஷயம். இயேசு உங்களை அதுக்காக அழைக்கலை. அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணணும், நம்ம அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரு கூடவும் கலக்காத, யாரு கூடவும் சேராத, யாரு கூடவும் பழகாத. அப்புறம் எதுக்கு உங்களையும் என்னையும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் அவர் வைக்கணும் இங்கே பூமியில்? ரட்சிக்கப்பட்டவனே ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு தூக்கிடலாமே. அப்படி செய்யல அவர். முதல்ல நாம் அறிவுள்ளவர்களாக நடக்கணும், நமக்கு அந்த அறிவு இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அவரை இந்த பூமியில் பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இவை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணோம், இங்கே இருந்து அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் உங்களை இந்த பூமிக்கு வெளிச்சமாக வச்சேன்னாரு. நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் அனைவரும் உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்கணும். அவிசுவாசிகள் உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்கணும். அவர்களுக்கு பாதை காட்டக்கூடியவர்களாக இருக்கணும், வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் எப்படி எனக்கு வழியாக இருக்கிறாரோ, நான் அது போல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம், வழிகாட்டக்கூடிய ஒரு வழியாக நான் என்ன பண்ணணும், அவர்களுக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வெளிச்சமாக வச்சேன்னு சொன்னார். நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. அவங்க விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வராங்க, சபைக்குள்ளே வராங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, அதோடு தனித்து விடப்படுறாங்க. தனிமையானவர்களாக என்ன பண்ணுறாங்க, ஒதுக்கப்படுகிறார்கள். அவர்களே ஒதுங்கி போயிடுறாங்க. இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சுத்த முட்டாள்தனம். அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரோட கலக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், இயேசுவை போல இந்த பூமியில் எல்லோரோடும் கலக்க வேண்டும். அவர் எப்படி இந்த பூமியில் எல்லாருக்கும் என்ன பண்ணார், ஆண்டவராய் அவர் இருந்தாரோ, சுற்றி திரிந்தாரோ, எவ்வளவு நன்மைகளை செய்தாரோ, அதே போல் நீங்களும் நானும் இந்த பூமியில் எல்லோரோடும் கலந்து என்ன பண்ணோம், இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம், இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பூமிக்கு நீங்கள் எதுக்கு உப்பாக வச்சிருக்கிறேன்னு சொன்னார்னா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த எல்லோரோடும் நீங்கள் கலக்கணும். நீங்கள் ருசி உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய அந்த தன்மை, உங்களுடைய அந்த ஆண்டவர் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் மற்றவர்கள் ருசி பார்க்க வேண்டும். அதுக்காக தான் உங்களை சுவை தரக்கூடியவர்களாக. நீங்கள் இல்லைன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னால், அந்த ஏரியாவில் நீங்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிற லெவலுக்கு இருக்குது. உங்களை அதுக்காக தான் ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி சொல்லும்படி தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வெளிச்சமாகவும் நீங்கள் உப்பாகவும் இருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை எதுக்கு தேவன் அப்படி சொன்னார்ன்றதை கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவன்னா ஏதோ தனித்து விடப்பட்டவன், தனிமையானவன், அப்படி கிடையாது. நாம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் கலக்கப்பட வேண்டும்.
அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய அன்பை பற்றி போதிக்க வேண்டும், அவருடைய இரக்கத்தை பற்றி நம்ம போதிக்க வேண்டும், அவரை பற்றி நம்ம எல்லோரும் சொல்ல வேண்டும். நாம் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அவன் யாரோ நான் யாரோன்னு ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். எனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இல்லை. எந்தெந்த விதத்தில் வேதத்தில் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணிக்குதுன்னா துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்க சொல்லுது. எந்த விதத்தில்னு நல்ல அறிவோடு நம்ம என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டும். தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருங்கிறத நல்லா புரிஞ்சிக்கணும். அவனுடைய பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்காக நான் அவனை கூட பழகணுங்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு அவனை கூட நான் பழகணுங்கிறேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த இருளான இந்த பூமியில் எனக்கு வெளிச்சமாக அவர் எப்படி எனக்கு தெரிகிறாரு, எல்லா காரியங்களும் எனக்கு அவர் வெளிச்சமாக எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் என்னுடைய வெளிச்சத்தில் என் கூட இருக்கிறவன் நடக்கணும். என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னுடைய வெளிச்சத்தில் நடக்கணும். என்ன அதுக்காக தான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு. நீங்கள் இது சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர், நல்லா காரிங்க எதற்காக சொல்லப்பட்டதுன்றதை நல்லா கவனிங்க. மனுஷர், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன பண்ணணுமா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர் என்ன பண்ணணுமா, மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுங்கிறாரு. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவங்க என்ன பண்ணாமா, மகிமைப்படுத்தும்படி. என்னைக்காவது யோசித்து பார்த்துருப்போமா? இதுக்கப்புறமாவது நம்ம என்ன பண்ணோம், யோசித்து எதற்காக என்னை வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு, எதற்காக என்னை உப்பாக வச்சுருக்கிறாருங்கிறத புரிஞ்சு நாம் என்ன பண்ணோம், அப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருக்கிறவங்கள ஒதுக்கி விடக்கூடாது. நாம் ஒதுக்கிட்டோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தவறாயிடும். அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு அன்பு காட்டி இயேசுவை போல நாம் இந்த பூமியில் இருந்து என்ன பண்ணோம், அவர்களை வழி நடத்த வேண்டும். வழி இல்லாத இருக்கிறாங்க, அவர் எனக்கு வழியாக இருக்கிறார், அந்த வழியை நான் அவர்களுக்கு போதிக்கணும். அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நான் அதை அவங்களுக்கு போதிக்கணும். இருளில் இருக்கிறவங்கள நான் என்ன பண்ணணும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அந்த வேலை தான் முக்கியமான வேலை உங்களுக்கும் எனக்கும். இன்றைக்கி எத்தனை பாஸ்டருங்க இதை செய்கிறீங்க, எத்தனை விசுவாசிகள் இதை செய்கிறீங்க. எல்லார் மேலும் விழுந்த கடமை இது. ஒவ்வொருத்தரும் நாம் என்ன பண்ணோம், இதை செய்தே ஆக வேண்டும். தேவன் அதற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். சொல்கிறார் பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இவருடைய தேவன் தான் தேவன் என்ன பண்ணணும், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவனுக்கு கொண்டு வருவீங்களா? கொண்டு வரணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். என்ன தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளையாக வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் போது, நீங்கள் பிரகாசம் அடையும் போது உங்களுடைய வெளிச்சத்தில் அவர்களை கொண்டு வர முடியும். அவர்கள் தேவன் அண்டையில் என்ன பண்ண முடியும், வழிநடத்த முடியும். நல்லா கவனமாக கேளுங்க, நிச்சயமாக இதை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you.